படி, திரும்ப படிங்க. இன்னொரு தடவை படிங்க. இதுதான் கீவேர்ட். அப்ப இந்த உயிர்த்தெழுந்த செய்தி 3 இடத்துல தேவன் இந்த நான் கொடுத்து சொல்றேன்லப்பா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 மெசேஜ் எடுத்து பசங்க ரெக்கார்ட் பண்றேன்னு சொன்ன உடனே எங்களுக்கு இன்னைக்கு 4 மெசேஜ் கொடுக்க போறேன். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெசேஜை கட்டத்தையே கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அழில சொல்லுவாங்களா, செய்தின்றது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க கூடாது. கட்டத்தை காதுல கேட்டு அதை ஜனங்கள்கிட்ட சொன்னாதான் அது அவங்க இதயத்துக்குள்ள போகும். எனக்கு வேத அறிவு இருக்குங்கிறதுக்காக நான் அப்படி பேசினா போகாது. இன்னைக்கு இந்த வசனத்தை உங்க இதயத்துல எழுதுவார். இந்த வசனத்தை படிச்சீங்களா? 3 தடவை படிங்க, சத்தமா படிங்க. இன்னும் ஒரு விஷயம் கூட, இந்த ஒரு வசனம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் உங்களுக்கு புரிய இன்றைக்கு உயிர்த்தெழுந்த செய்தி. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் அருளினார். அப்ப முதல் லூக்கா எழுதின செய்தி நூல் படிங்க 24. நான் சொன்னேன்ல எம்மாவூருக்கு போற சீஷர்களுக்கு மத்தியில, அது படிங்க 24 லூக்கா. நிறைய வசனம் கொடுத்தா உங்களுக்கு லேட் ஆயிடும். 24 30 31 இருக்குல்லப்பா, எல்லாம் சேர்ந்து படிக்கணும், எல்லாம் சேர்த்து படிக்கணும். பிரதர், இன்னைக்கு இந்த திருவிழத்து கொடுங்கயா நீங்க சொல்றப்ப நான் கார்ல உட்கார்ந்துருக்கேன். டக்குனு என்னோட பேசுறாரு. அப்பா, நான் உயிர்த்தெழுந்த பிறகு, உலகத்துல இப்படி ஒரு மெசேஜ் யாரும் கொடுத்துக்க மாட்டாங்க. உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு எம்மாவூருக்கு போற சீஷர்களோட பேசிக்கிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அவங்க முன்னாடியே டிக்ளேர் பண்ணேன், நான் திருவிழத்து கொடுப்பேன்னு சொன்னாங்களா? அவங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க. போற வழியில இவரும் ஒரு வழிபோக்கிற போல அவங்க கூட சேர்ந்து போறாரு. செல்லங்களா, செல்ல இந்த குழந்தைங்கெல்லாம் கீழே போயிடுங்க, அந்த பின்பக்கம் போயிடுங்க ப்ளீஸ். போய் பிடிக்க போய் உட்காருங்க. மேலேருந்து சத்தியத்தை வாங்கி கீழே பிராட்காஸ்ட் நான் டிஸ்சார்ஜ் ஆன மாதிரி என்ன. இப்போ நான் உங்களுக்கு அப்படிதான் பேசணும் இருக்கிறேன். 10-20 நிமிஷம் ஐயா நல்லா இருக்குங்களா ஐயா? பிரைஸ் காட். இது ஆயத்தம் பண்ணல, காரில் வர்றப்ப சொன்னாரு அசைக்கு திருவிருந்து இருக்குது. அப்போ உயிர்த்தெழுந்த செய்தியாகவும் இருக்கணும், உங்க வாழ்க்கையில் நீங்க மறக்க முடியாத செய்தியா இருக்கணும். ஒவ்வொரு திருவிருந்துக்கும் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவே நின்று உங்களுக்கு திருவிருந்து புட்டு கொடுக்கணும் ஜீவனோட. நீங்க கேஷுவலா உட்கார்ந்து மெசேஜ் ஒழுங்கா வராது, அப்படியே இருட்டிக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு சந்தோஷம் மெசேஜ் கேட்கட்டும். நீங்க சத்தமா சொல்லுங்க. குட். இப்ப இங்க எம்மாவூருக்கு போற சீஷர்களோட உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு வந்தாரு. வரும்பொழுது முதல்ல என்ன பண்றாருன்னா, நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க ஏற்கனவே திருவிருந்துக்கு போறாங்களாங்க? திருவிருந்துக்கு போறாங்களா? போடலப்பா. இந்த இடத்துல அப்ப அதுக்கு மேல உள்ள வசனங்கள்லாம் படிக்கல. அப்ப எல்லாருக்கும் நல்லா இருக்கும், கொஞ்சம் படிக்கல, மேல படிக்கணும். சரி, சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று. சரி, பாருங்களேன், இதெல்லாம் முன்கூட்டியே ப்ரீ பிளான்டா என்ன செய்யலங்க, ஆயத்தம் பண்ணல. உங்க அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையில நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க ப்ரீ பிளான் பண்ணாத ஒரு விஷயத்தை தேவன் அற்புதமாய் செய்வாராக. அது தற்செயலா நடந்தது நீங்க சொல்லுவீங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் வாழ்க்கையில தற்செயலா நடக்கிற காரியத்தை தேவன் அவருடைய செயலான தேவ செயலா மாற்றுவார். தற்செயல் வேறு, தேவனுடைய செயல் வேறு. நீங்க நினைக்கிறீங்க அது தற்செயலா நடக்குதுன்னு, ஆனா தற்செயலா அல்ல, தேவன் அவருடைய செயலாக உயிர்த்தெழுந்த பிறகு கர்த்தர் செய்கிறார். அப்ப அவங்க ரோட்ல 2 பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்களோட இயேசு போய் சேர்ந்து போறாரு. போறப்ப வசனத்துல விளக்குறாரு. இந்த திருவிருந்து எடுத்தப்ப ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. 34 படிக்கல. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பா,
சிலுக்குல உங்களுக்கு திருவிருந்து எடுத்து கொடுக்குறாருப்பா, கொடுத்து எல்லாரும் திருவிருந்து சாப்பிட வைக்கிறாருப்பா. சாப்பிட்டு இருக்கப்ப இவர் என்ன உயிரோட இருக்கிற இயேசுவா, உயிர் தெழுந்த இயேசுவா? கேட்கலாம், ஒழுங்கா சொல்லுங்க. இவர் உயிரோட இல்லை. உயிரோட இருந்தாங்கன்னா சரி சரி எல்லாம் போட்டு பழசு என்ன பாக்கினா இருக்குது, என்ன அப்பா கொடுத்தப்ப பாக்கி இருக்கிறதையும் மற்றது கூட எடுத்துட்டு வாங்கன்னு கூப்பிட்டாருல. இங்க அப்படி இல்லை. கொடுத்தாரு, கொடுக்கிறப்ப திருப்பி கொடுக்கிறப்ப சாப்பிட்றப்ப என்ன திறக்கப்பட்டது? இதுல என்ன சக்தி இருக்கு தெரியுமா? நீங்க அனலியா சொன்னா நான் சொல்லுவேன். பிசாசு ஏதேன் தோட்டத்துல அவங்க ஆடாம் ஏவாள் மனுக்குலத்தோட கண்ணை குருடாக்கிட்டான். ஏன் கண்ணை குருடாக்கினா சாப்பாடு தான் பிரச்சனை. பாவத்தினுடைய கனி, நன்மை தீமை அறியக்கூடிய கனியை சாப்பிட்ட உடனே அங்கேயும் இதே மாதிரி ஒரு வசனம் இருக்கும், கண்கள் திறக்கப்பட்டது. அந்த கண்கள் மாமிச கண்கள். இன்னைக்கு உங்களுக்கு திறக்க போற கண்கள் ஆவிக்குரிய கண்கள். இதான் மெசேஜ். இப்படி மெசேஜ் கொடுக்கும். இதை நீ தியானம் பண்ணி கற்றுக் கொடுத்தாதான் வருவே தவிர குறிப்பு எழுதி கேட்டா வராது. அப்ப தேவன் உங்களை சந்தித்து இந்த நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளிலே ஆகாரம் கொடுக்கிறார். உங்க ஊழியக்காரர் போய் உட்காந்து 5 கிலோவை கிண்டி கிண்டி எடுத்து ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணியா, அதுதான் முக்கியம். பண்டிகைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த சிக்கன் பிரியாணி போன தடவை வாங்கிட்டு போனது நெஞ்சிலே நிற்குது. எப்படி சொல்லிக்கிறேன். ஜெஷு வேற அவன் கையில போட்டு கொண்டு போனேன். ஜெஷுவோட தம்பிக்கு இன்னைக்கு பிறந்தாள். ஜெஷு வந்துருப்போம். ஜெஷு நானும் அதிகமா ஜெபிக்கிறோம் உங்க சபைக்காக. ஒரு அன்பான ஊழியக்காரர் சனங்களை சந்திச்சு உயிர்த்தெழுந்த பிறகு திருவிருந்து கொடுத்தார். நானா அடிச்சு விடனா வசனம் போட்டிருக்கேன். அவர் அப்பத்தை எடுத்தார், கொடுத்தார். இங்க கண்கள் என்ன செஞ்சது? இது எந்த கண்ணு? சொல்றீங்க சிஸ்டர், இது ஆவிக்குரிய கண்கள். இது என்ன கண்ணு? உங்களை சுத்தி அக்னிமயமான ரதங்கள் குதிரைகள் உங்களுக்கு தெரியணும். உங்க வீட்டு வாசல்ல சுடரொளி பட்டை இருக்கிறது தெரியணும். உங்களுக்காக தேவதூதர்கள் யுத்தம் பண்றது உங்களுக்கு தெரியணும். உங்களை கர்த்தர் எந்த பாதையில கொண்டு போறாரு உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் வந்தானா உங்களுக்கு அவிசுவாசம் வராது, விசுவாசம் வரும். இந்த கண்ணுல பார்த்தோம்னா, உங்க ஞான கண்கள்ல பார்த்தானா சும்மா அறிவு அனுபவம் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு நீ ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்ப. எனக்கு ஏன்னா இப்படி நடக்குதோ அப்படின்னு புலம்புவேன். எல்லாருக்கும் ஈஸியா நடக்கிறது கூட எனக்கு நல்லா நடக்க மாட்டேங்குதுங்க, நீங்க என்ன பாருங்களா இப்படிதான் நடக்கும் அப்ப நீங்க முன்கூட்டி சொல்லிடுவேன். அப்போ கண்கள் எந்த கண்கள் திறக்கப்படலன்னா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல. நீங்க திருவிருந்து, இன்னைக்கு நான் திருவிருந்து கொடுக்குறப்ப எல்லாருக்கும் என்ன கண்ணு திறக்கணும்? இத்தனை வருஷத்து விசுவாசி ஒரு நாளைக்கு இயேசுவை பார்த்திருக்கியா? நான் தரிசனத்துல கேட்கிறேன்ப்பா, நீ கட்டளை கேட்கலாம்லப்பா. உடனே பார்க்க முடியாது, பார்த்த பிறகு உயிரோடு இருக்க முடியாது, இந்த கதைலாம் விடாது. உனக்கு கொஞ்சமாவது தேவனுடைய சட்டத்தையாவது காதல கேட்டியா? தேவன் உனக்குள்ள கிரியை செஞ்சாரா? உனக்குள்ள அவர் கிரியை செய்யறாங்கிறத உன்னால ஃபீல் பண்ண முடியுதா? எனக்குள்ள அவர் கிரியை செய்யறாங்க. நான் குற்றப்படுத்தல தங்கம், நீங்க அதை ஃபீல் பண்ணணும். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் சும்மா எமோஷனல் கிடையாது. உணர்ச்சி வசப்பட்டு அலையோ அலையோ கத்திட்டு போறது இல்லை. அதை நம்ம ஃபீல் பண்ணணும், டச் பண்ணணும். அப்ப இங்க திருவிருந்து கொடுக்கிறாரு, கண்கள் திறக்கப்படுது. அங்க பழம் சாப்பிட்ட உடனே கண்கள் திறக்கப்பட்டு அவன் என்ன சொல்றான்னா, தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். டக் டக்குன்னு சொல்லுங்க. அப்ப பிசாசு கொடுத்த முதல் மெசேஜ் என்ன? நிர்வாணம். ஏசு என்ன, தேவன் என்ன கேட்டார்? உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? பிசாசு என்ன மெசேஜ் கொடுத்திருக்கான் பிரதர்? அப்ப கர்த்தர் என்ன கேட்கிறாரு? உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? அவன் சாப்பிட்ட உடனே நிர்வாணத்தை அறிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு நீங்க இதை சாப்பிட்ட உடனே இயேசுவ ஆவியில பார்க்கணும். கிளம்ப வீட்டுக்கு போடு முட்டி சோமன். அவனுக்கு கண்கள் திறக்கப்பட்டுச்சு. கண்ணை திறந்தவனே, ஏய் நீ நிர்வாணமா இருக்க, ஏய் நீயும் நிர்வாணமா இருக்கன்னு ரெண்டு நிர்வாணத்தை பார்த்து தெரியுதுகள். உடனே போயிட்டு அத்தி இலையை கட்டிட்டு நிக்குதுகள், உடனே தோல் உடைகளை கட்டிட்டு நிக்குதுங்க. அப்ப பிசாசு உன் கையிலேயே நிர்வாணத்தை பாருன்னு கொடுத்து வச்சிருப்பான். நீ 24 hours அதையே பார்த்து உட்கார்ந்துருப்ப. அவனோட ஊழியர் என்னன்னா 24 மணி நேரமும் உன் கண்ணை திறக்கணும். எதை காட்டணும்? நான் ஒழுங்காக பேசுறேன்.
இவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல மெசேஜ் கேட்கறாலும் புரியல. நான் என்ன சொன்னேன், பிசாசு உன் கண்ணை திறக்கணும், 24 மணி நேரம் உனக்கு நிர்வாணத்தை காட்டணும், நீ எது ஆகணும், பாவத்தின் சம்பளம் மரணம், நீ எப்படியாவது மதிக்கணும்பா, அதுக்காக அவன் கண்ணை திறந்தான். ஓ நான் குழப்பறேனா இல்லை ஸ்பீடா போறேன்னா? இல்லை கொஞ்ச நேரமா பேசட்டுமா? ஆயத்தை சொல்லுங்க தங்கம், அது புரியலையே, நான் ரொம்ப ஸ்பீடா போறேன்னா? இது பாயிண்டா சொல்றது. இயேசு உங்களை சந்திச்சு ஆகாரம் கொடுக்கிறார், இதுதான் தலைப்பு. அடுத்தது 3 இடத்துல ஆகாரம் கொடுத்தாரு. உயிரோட கிருப்பையில உயிர் தெழுந்த பிறகு இன்னைக்கு உங்களுக்கு ஆகாரம் இங்கேயும் உண்டு, கீழே உண்டு. இப்ப மட்டும் சிரிப்பு பாரு, ஏன்னா உங்க சபையை ஆகாரம் கொடுக்கிற சபை போட்டிருக்கு. மௌனம் நல்லா சாப்பிடுற சாப்பாடு முக்கியம் அமைச்சரு, அதனால சாப்பாட்டு ஃபுட்டீஸா இருக்கிறீங்க. சரி பரவாயில்ல, அதெல்லாம் தப்புலாம் ஒண்ணும் இல்லை. பாயிண்ட்டுக்கு வாங்க. அப்ப இந்த உயிர் தெழுந்த பிறகு எம்மாவூர்ல அப்பம் கொடுத்தாரு. அடுத்தது இன்னொரு வருஷம் இதுல கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொன்னா, இதை கொண்டு போய் நான் பாயிண்ட்ல ஜாயின் பண்றேன். பஸ்ல கார்ல வந்துட்டு இருக்கும்போது தோணுச்சு, இங்க என்ன கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப அங்க பிசாசு என்ன பண்றான்னா, இவங்களை பழத்தை சாப்பிட வச்சு, நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட வச்சு கண்ணை திறக்கிறேன்னு எதை கத்து கொடுத்தான்? எதை கத்து கொடுத்தான்னு கேட்டேன். இவ்வளவு நேரம் கத்துனல, நிர்வாணத்தை கத்து கொடுத்தான்னு சொன்னல. கண்ணு திறந்துச்சுன்னா இப்ப நீ கண்ணை திறந்தா உனக்கு என்ன தெரியுது? நிர்வாணம் தெரியணுமா, இயேசு தெரியணுமா? இதான் செய்யுது. எப்ப நிர்வாணம் தெரியும்? மாமிச கண்கள் திறந்து பிசாசு திறந்தா உனக்கு என்னதான் தெரியும்? நிர்வாணம் தான் தெரியும். கர்த்தர் உன் கண்ணை திறந்தா ஆவிக்குரிய கண்ணா என்ன? இந்த சபையில இயேசு எங்க இருக்காருன்னு நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவே இருக்கிறார். அப்ப இயேசுவை நீ ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கணும். அதுதான் உயிர் தெழுந்த நாள். இப்ப அது புரிஞ்சதா? புரியல. சில நேரங்களில் சத்தியம் அப்படி வரும், டக்குனு பிடிப்பீங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, இல்லை இன்னும் கட்டு உடையணும். அங்க நன்மை தீமை அறியக்கூடிய கனியை சாப்பிட வச்சு நிர்வாணம் முதல்ல கண்கள். அங்க வசனத்தை படிச்சு பாருங்க, புண்ணாக்குங்களா அங்க அங்க போயிட்டு பாருங்க. இப்போ மன்னிச்சுக்கங்க பாருங்க, எங்க சபையில பேசுற மாதிரி பேசுறேன், தப்பா நினைக்காது. சிஸ்டர் இங்கேயே இருக்கு, நீங்க எங்க இருக்குன்னு சொன்னாலும் படிப்பாங்க. ஆதியாமத்துல, ஆதியாமம் தேவன் சந்திச்சு உனக்கு ஆகாரம் கொடுக்கிறாரு. பிரதர் விட்டு விட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க, ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ எடுத்து காலைல கொடுத்த மெசேஜ்ல ஆடியோல போட்டுருங்க. நான் சொல்றேன். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. பிரதர் இங்கே சிஸ்டர் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். சரி, இவங்களை படிச்ச ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன கேட்டாரு? எரும மாடுங்களா, உங்களுக்கு நிர்வாணிகள் என்று அறிவித்தவன்? அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் என்ன செய்யலப்பா. இவங்க 2 பேரும் நிர்வாணம் இல்லை, ஏன்னா அது தேவனுடைய சாயல். அவங்க 2 பேரும் நிர்வாணம் இல்லப்பா. அவங்க யாரு? அது பரிசுத்தமா அசுத்தமா? கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அவங்க 2 பேரும் நிர்வாணமா தானே இருக்காங்க. ஷேம் ஷேம் பப்பு ஷேம் நான் சொல்றாங்க. அப்ப அதுதானே பரிசுத்தம். அதை தப்பா செஞ்சா பாவம், சரியா செஞ்சா பரிசுத்தம். இப்ப இதெல்லாம் கொஞ்சம் புரியணும்னா கொஞ்சம் என் கூட நீங்க நல்லா ஆவியில இருந்து இது நிர்வாணமே புரியல, எப்படி புரியும்? அப்ப இங்க அவனும் ஆகாரம் கொடுக்கிறான், கர்த்தரும் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாரு. இதை திறந்தா உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். உங்களை சுத்தி அக்கினிமயமான ரதம் குதிரை இருக்கிறது என்னைக்காவது பார்த்திருக்கியா? நீ உன்னை சுத்தி எல்லாம் ஓடிட்டு இருக்கணும் தெரியல. அக்கினிமயமான ஆயத்தர ரதங்களும் குதிரைகளும் வசனத்துல ஓடிச்சா இல்லை நானே அள்ளி விடுறேன். ஓடிச்சுல நீங்க வசனத்துல வளங்க பாத்தீங்களா? மாசம் ஒரு தடவை வந்து பைபிள் கிளாஸ் வந்து உட்கார்ந்து நல்லா எடுத்து அந்த வசனத்தை கொடுத்தாதான் சரி கட்டு உடையும். அப்ப உங்க வீட்டு வாசல்ல சுடருடைய பட்டயங்களை வைப்பாங்க. அது உங்களுக்கு எப்ப தெரியுமா? உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. எம்மாவூருக்கு போற சீசர்கள்ட்ட 3 விஷயம். முதல்ல வசனத்தை விலக்கி காட்டுறாரு. அவங்களுக்கு இறுதி எல்லாம் கொழுந்து விட்டு எரியுது. வசனத்தை கேட்டா உங்க இதயம் கொழுந்து விட்டு எரியணும். நான் இது ஒன்றும் ஆயத்தம் கூட பண்ணல.
பிரதர் சொன்ன உடனே ஆஹா எங்கெங்கெல்லாம் வீட்டில் இருந்த பிறகு சாப்பாடு கொடுத்தாரு யோசிச்சேன். உடனே எம்மாவூருக்கு போகிற சீசனுக்கு டக்குன்னு உடனே எடுத்து அப்பத்தை எடுத்து கொடுத்தாரு. அவங்க சாப்பிட்டாங்க. அங்கேயும் கண்கள் திறக்கப்பட்டது. சொல்லுங்க, இங்கேயும் அங்கேயும் சாப்பிட்டதுகள், இங்கேயும் சாப்பிடுறோம். அங்கேயும் சாப்பிட்டாங்க. இங்க கர்த்தர் சந்தித்து உங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு. அங்க யாரு ஆகாரம் கொடுக்குறது? பிசாசு. பர்கர் சாப்பிட்டா பர்கரா வரும். பின்னுக்கு ஏன்னா பர்கர் பிசாசு கொடுக்குற ஆகாரம் ஜங்க் ஃபுட், குப்பை உணவு. சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, போனா நாங்கள் அதுதான் சாப்பிட்றோம். அது இருக்குது. விஷயம் என்னன்னா பிசாசு கொடுக்குற ஆகாரம் வேற, கர்த்தர் கொடுக்குற ஆகாரம் வேற. அவன் ஆகாரம் கொடுத்த உடனே கண்கள் திறக்கப்பட்டது. நிர்வாணிகள் என்று அறிவித்தார்கள். உடனே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க ரெண்டு பேரும் நிர்வாணம் தப்பு இல்லைன்னு சொன்ன. அதாவது மண்டியில புரிஞ்சுதான் புரியல. ஏன்னா அது யாருடைய சாயல்ப்பா? கர்த்தருடைய சாயல் தானே. நீங்க ரெண்டு பேரும் ஆணு பெண்ணுமா இருக்கீங்க. நீங்க கர்த்தருடைய சாயல், அந்த அம்மா கர்த்தருடைய சாயல். ரெண்டு பேரும் பார்க்கல, என்ன தப்பு? அப்ப அவங்க தேவ சாயல். அதை தப்புன்னு சொல்லி அதை பாவம்னு சொல்றான். இந்த மாதிரி கொஞ்சம் மெசேஜ் கேட்டதான் புரியும். அப்ப இந்த இடத்துல அங்க பாவ கர்த்தர் வந்து கேட்டாரு. என்ன கேட்ட? கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. டேய், ஓய்ந்து மூக்குல குத்தி உடைக்கணுமா வேண்டாமா சிஸ்டர்? இந்த மாதிரி கர்த்தர் சொல்லாத பிரசங்கத்தை அப்ப பிசாசு பண்ண முதல் மெசேஜ் இது. கர்த்தர் பிசாசு கொடுத்த முதல் மெசேஜ் எதுன்னு கேட்டேன். இன்னும் மறைச்சு பார்த்துட்டு இருக்கேன். நிர்வாணங்கிற மெசேஜை தான் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்துருக்கான். அதனாலதான் இந்த ரெண்டு ரூல்ஸ்களும் நிர்வாணத்தை தெரிஞ்சுக்கிச்சிங்க. பிசாசு கொடுத்த முதல் மெசேஜ் என்ன? நிர்வாணம். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எல்லா கையிலையும் செல்போனை கொடுத்து எதை காட்டிட்டு இருக்கிறான்? வாயத்தர நீ நல்ல பரிசுத்தத்தை போயிட்டு படிக்கணும்னு போவ. அப்ப ஆட்டம் பாட்டம் விளம்பரம் எல்லாம் வந்து உனக்கு எதை காட்டுறான்? முதல்ல எதை காட்டினா? நிர்மாணத்தை காட்டினான். இப்ப எதை காட்டிட்டு இருக்கான்? அவன் முழுசா பார்த்து இன்னும் ஆத்தா கூட அடங்கல. அவன் உனக்கு ஆகாரம் தரவேண்டான்னு சொல்லி ஜனங்களை அப்படி பாவத்துல கொண்டு போறான். ஏன் அவன் நிர்மாணத்தை காட்டுறான்? பாவத்தின் சம்பளம் மரணம். இவனை மறிச்சு எழுதும். கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த மரணத்தை உடைச்சி இவனுக்குள்ள மறுபடியும் உயிரை ஊதி இவனை உயிர்த்தெழ வைக்கிறார். ஏன் உயிர்த்தெழ வைக்கிறாரு? 3 காரணம். நீங்கள் நான் துதிக்கணும், சொல்லுங்க, ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும், அழிவில்லாம நித்தியமா தேவனோட வாழணும். அப்ப இங்க அம்மா ஒரு இடத்துல இப்ப இந்த இடத்த விட்டுடுங்க, இந்த இடத்துக்கு வாங்க. அடுத்தது ரெண்டாவது பாருங்க, அங்க போயிட்டு அங்கே திருவிழா கொடுப்பாரு பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது லூக்கா 24, 41, 42, 43 படிக்கலாம்ப்பா. திரும்ப சொல்லுங்க. லூக்கா இங்கேயும் உயிர் தெழுந்த பிறகு என்ன பண்றாரு பாருங்க. எருசலேம்ல படிங்க. சிஸ்டர், எருசலேம்ல எல்லா ஒரு ரூமுக்குள்ள மூடிட்டு செல்லான்ட்டு எல்லா ரூமுக்குள்ள பயந்துட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. ஒருத்தர் சொல்றான், டேய் இது ஆவிடோய். இயேசு உயிர் தெழுந்து வந்துட்டாருங்க. அங்கெல்லாம் வசனத்தில் இருக்குதுங்க. நான் சொல்றேன்னு நினைச்சுக்க போறீங்க. அங்க என்னன்னு போட்டிருக்க? இவர் யாரா இது? ஆவின்னு பயப்படுறானுங்க. அப்படி இருக்கிறப்ப இல்ல ஆவியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வாங்க. படிங்க. சரி, மீன் கண்டத்தையும் தேன் போட்ட துணியையும் அவருக்கு கொடுத்தார்கள். அப்புறம் என்ன நடந்துச்சு? அவர்களை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் அகமுகளிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார்.
இப்ப இதுல என்ன சத்தியம்? அங்க கண்கள் திறக்கப்பட்டது. இங்க நிறைவேறாத வாக்குத்தத்தங்களும் உங்க வாழ்க்கையில கட்ட சொன்ன எல்லா பிரமாணமும் இந்த பண்டிகைக்கு பிறகு நிச்சயமா நிறைவேறும். நீங்க வந்து சொன்னீங்களப்பா சில வார்த்தைகள் நிறைவேறுது படிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இங்க இப்ப என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுப்பா. ஏசு உயிர்த்தெழுந்த பிறகு சாப்பிட்டாரா? என்ன சாப்பிட்டாரு? அது திருவிழா. இங்க என்ன சாப்பிட்டாரு? அவர் சாப்பிட்டாரா? புசித்து. அப்ப அவர் என்ன செஞ்சிருக்காரு? இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு உயிர்த்தெழுந்த அந்த பண்டிகையில கர்த்தருக்கு சாப்பிட கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. அப்ப தேவன் இந்த இடத்துல எதுக்குன்னு கேட்டா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்காக கிரியை செய்றீங்களோ, அட்லீஸ்ட் காலையில எழுந்திருச்சா ஓய் காலையில எழுந்திருச்சா 24 மணி நேரத்துல 2.5 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்து ஊழிய செய்றீங்களா பாருங்க. ஒரு 1 மணி நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்றீங்களா பாருங்க. நல்ல வேத வசனங்களை திரும்ப 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 படிச்சு கர்த்தருக்கு கூட பேசணும். என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, எவ்வளவு பைபிள் படிக்கிறதுன்னு. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுற வரைக்கும் பைபிள் படி. கர்த்தர் பேசிட்டாருன்னா பைபிளை மூடு. ஆமென். கர்த்தர் பேசிட்டாருன்னா, கர்த்தர் பேசுற வரைக்கும் பைபிள். சிலப்போ 1-2 வசனம் படிக்கிறதுக்கு டக்குனு கர்த்தர் பேசிடுவார். சில நேரங்கள் 4 அதிகாரம் படிச்சாலும் கடவுள் சத்தமே கேட்ட மாதிரியே இருக்காது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சத்தியம், இன்னும் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நிறைவேறல. டேய் 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 முடியலடா, ஆப்ரேஷன் ஆனாட்டா. இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க, இது ஒரு வேற மாதிரி யார் கூடிய செய்யுங்க. அவங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வரும்போது குழந்தைங்க அவங்க குரூப் பண்ணுவாங்க. நான் சொன்ன காலையில் குரூப் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அவங்கள கீழே உட்கார வச்சு அங்கே ஒரு பாட்டோ ஒரு வசனமோ சொல்லி அவங்கள அந்த மாதிரி பண்ணி சாப்பிட வைக்கிறது. அப்புறம் புக்கில் படம் வரைகிறது. அப்புறம் வந்து கதைகள் சொல்லி முடியும். இன்னைக்கு விட்டுருங்க, அட்டலை நான் வரும்போது அந்த மாதிரி செய்யுங்க. சின்ன பிள்ளைங்கள ஒதுக்காதீங்க. ஏன்னா எதிர்கால சபை அவங்க தான். அவங்களுக்கு டிராயிங்ஸ் போடுறது, அப்புறம் கதை எழுதுறது, அப்புறம் ஒரு டிவியில் இருந்து போட்டு ஜீசஸ் படம் உயிர்த்து எழுந்தாருலப்பா அதை போடுறது. நாங்கள் எங்கள் சின்ன பிள்ளைங்களை நிறையா அதுங்களுக்கு விஷுவல்ஸாக படத்தை போட்டு எல்லாம் உட்காந்து பாருன்னா கொஞ்சம் அது ரொம்ப நேரம் எதுவும் பார்க்காதுங்க. ஆனால் 20 நிமிஷம் படம், 20 நிமிஷம் வர, 20 நிமிஷம் சாப்பிடு, 20 நிமிஷம் கேம் வை. நீங்கள் நாங்கள் கோழி முட்டையில் எல்லாம் படம் போட்டு எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு ஹண்ட் மாதிரி அதெல்லாம் மறைச்சிட்டு சொல்லு. அப்போ இந்த மாதிரிலாம் அந்த பிள்ளைகளை பண்ணி அவங்க மனசில் இந்த பண்டிகையை கொடுத்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாதான் எதிர்காலத்தில் அவன் ஈஸ்டருக்கு சர்ச்சுக்கு வருவான். ஆனால் இப்போ பிரசங்கம் பண்ணுறப்ப இந்த மாதிரியான பயனெல்லாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒன்றும் பிரயோஜனம் இருக்கு. ஏன்னா டல் ஆகிடும். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நல்லா கரெக்டாக கேட்கும். இங்கே 2வது எருசலேமில் அவர் ஆகாரத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? ஆகாரத்தை கொடுத்தாரு. கொடுக்கிறப்ப வேத வசனம்லாம் என்ன செஞ்சது? நிறைவேறிச்சு. இதுல நிறைய சத்தியம் இருக்கு, வேற எல்லாம் படிச்சா. ஆனா இதை விட முக்கியமான சத்தியம் இருக்கு, அந்த கடற்கரை தீவு. இந்த வசனத்தை படிங்க. யோவான், திரும்ப சொல்லுங்க, 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். தப்பு தப்பா படிக்கிறீங்க. கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அங்கேயும் அப்போ அங்கேயும் மீன். படி. இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சிஸ்டர். அங்க கடற்கரைக்குள்ள போயிட்டு இப்ப இதெல்லாம் நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? ஏன் தடுமாறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் படிச்சு காலாகாலமா கேட்ட செய்தி தான். இந்த இடத்துலயும் என்ன பண்றாருன்னா, சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் எனக்கு வழி படிச்சது போது வீட்டுல போய் படி. என்ன ஆச்சுன்னா, இயேசு கிறிஸ்து, எப்பா நான் சாவறேன், செத்து நான் உயிரோட எழும்புவேன், அதனால 3ஆம் நாள் வருவேன்னு சொன்னா 1 ஆச்சு 2 ஆச்சு, பசிக்குது, பசி வந்தா 10 12 போயிடும். ஒரே ஒரு ஆளு நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்னான். கூட இருக்கிறவளா, ஏன்னா நீ மீன் பிடிக்க போன எனக்கு மட்டும் பச்சிக்காத, நானும் வரேன்டாலும் ஒருத்த மீன் பிடிக்க போன உடனே பேருக்கு வலையை விட்டுட்டு வந்தான். அதனால வலையை திரும்ப எடுத்துக்கிட்டான். வலையை கிழிச்சு போட்டு வந்துடணும். விட்டுட்டு வந்தீங்கன்னா திரும்ப போய் பிடிச்சுப்பேன். பழைய உறவுகளை கட் பண்ணணுமா, பிடிச்சி விட்டுட்டு வரணுமா?
பழைய பாவ உறவுகள் இருக்கும். அது திடீர்னு ஒரு நாள் உயிர் எழுந்துடும். கேட்டான்னா விட்டுட்டு வந்திருப்பார், திரும்ப ஜாயின் பண்ணிக்கும். அதனால எதையும் விட்டுட்டு வரக்கூடாது, உழைச்சிடணும். டேவிட் லிவிங்ஸ்டன், நான் இங்கிலாந்து போயிருந்தப்ப டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அவருடைய பெரிய மிஷினரி ஆப்பிரிக்காவில் ஊழியத்துக்கு போனேன். போறப்ப ஒரு எல்லாம் பிள்ளைங்க கொஞ்சம் கீழே இறக்கி விடுமா, நான் தான் மாறணும், எனக்கு கொஞ்சம் மாற்றணும். சின்ன பிள்ளைங்க கீழே போங்க, அப்புறம் மேலே வரலாம், கேட்போம் எல்லாத்தையும் கீழே எழுப்பி விடும். திருவிழா சமயத்தில் எதுவும் சத்தம் அவங்கள போய் கத்தாத 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 சொல்லி 10 மணி 12:20 ஆச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் 3வது குறிப்பு வந்துட்டேன். ஏன்னா உங்களுக்குள்ள எப்படியாவது அந்த வார்த்தை போய் பதியணும். அடுத்த தடவை வர்ற வரைக்கும் போன தடவை கொடுத்த மெசேஜ் ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன். போன தடவை என்ன மெசேஜ் கொடுத்தேன் ஞாபகம் இல்லை. யாருக்கா ஒருத்தங்க ஞாபகம் இருக்கா? அது தீர்க்க தரிசனம் செய்தி. இந்த செய்தியாவது ஞாபகத்தில் வைங்க. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுத்தார். அப்ப எம்மாவூர் போற சீசர்களுக்கு அப்பத்தை எடுத்து கொடுத்து அவங்களுடைய கண்களை திறக்க வைக்கிறேன். இங்க எருசலேம்ல மறுபடியும் சாப்பாடு கொடுத்து தானும் சாப்பிட்டு ஏங்க எல்லா வசனமும் நிறைவேறுதுங்க. ஒரு ஊழியக்கார வயிறு குளிர்ந்து மனசு குளிர்ந்தா எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். இப்ப நான் என்ன பேசுறேன், என்னது அது சும்மா ஸ்டார்டிங்ல சொன்னேன். அந்த சுரமண்டலக்காரனை கூப்பிடுங்கள் அது சொன்னது ஆரம்பத்தில் சொன்னேன். இப்போ அதை விட்டுடுங்க சிஸ்டர். இப்போ இந்த செய்தியை கேளுங்க, அது மறந்துடுங்க. இப்போ இதுக்கு வா. டேவிட் லிவிங்ஸ்டன் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து கொண்டு போய் ஆப்பிரிக்காவில் ஊழியத்துக்கு விட்டாங்க. அவர் உள்ள போனாரா, அங்கே பார்த்தா கொசுக்கடி ஈக்கடி எல்லாம் மனுஷன் மாமிசத்துக்கு. இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சின்ன படகு வச்சிருந்தாரு. இவனை கப்பலில் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் படகுல போயிட்டு உட்காந்துட்டு ஊழியத்துக்கு போனாரா, எல்லாம் கடிக்க வந்துச்சு. ஐயோ இதுகளுக்கு ஊழியமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி படகுல ஏறி மறுபடியும் ஓடிட்டார். கொஞ்சம் தூரம் போன உடனே திரும்பி பார்த்தார். சே, நான் மட்டும் இந்த ஊரில் வந்து ஊழியம் செய்யாட்டி போனா இவன் மறுபடியும் ஜிம்பான்னு எல்லாம் நரமாமிச பட்சி அதெல்லாம் இருப்பானுங்க. அப்போ இவனு சுவிசேஷம் நரகத்துக்கு போயிடுவோன்ட்டு திரும்பி வந்தார். திரும்ப போய் 2 நாள் ஊழியம் செஞ்சார். 3ஆவது நாள் கொசு கட்டி தாங்கலாம். அங்கே ஒரு கொசு பெரிய பேய் கொசு. அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் போட்டு எடுத்துட்டு போனார். பாய் தூரம் போன உடனே சிஸ்டர் என்ன கவனிங்க, பாய் தூரம் போன உடனே ஜனங்கள் நினச்சி அழுதார். மறுபடியும் வந்தார். போய் வந்துகிட்டு இருந்தார். இப்படி கஷ்டம் வர்றப்ப ஓடுவார், அப்புறம் நல்லா வர்றப்ப ஓடியாடுவார். உடனே கட்ட சொன்னாரு டேவிட் லிவிங்ஸ்டன், உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குடான்னு. என்ன பிரச்சனை? இது இருக்கிறனால தான் நீ ஓடி ஓடியார. உன் கையாலேயே அந்த சின்ன படக்கை என்ன செஞ்சிரு, பயத்தக்க மாட்டேங்கிறிய. நீ எது பின்மாற்ற அணைச்சு ஓடி வர்றதுக்கு காரணமா இருக்கோ அதை உடைச்சிருந்தா இருக்காது. தெரிஞ்சா நீயே சொல்ல. நீ விட்டுட்டு வர்றதுனாலதான் திரும்ப போய் எடுத்துக்கிற. பேதுரு வலைகளை விட்டுட்டு வந்தாரா, திரும்ப இப்ப ஒரு ஆளை காணும், செத்து போயிட்டாரு, ஆள் இல்லை, பசிக்குது. உடனே வலையை எடுத்துட்டு இவர் மீன் பிடிக்க போறேன்னாரா, உடனே எல்லாம் தான் கிட்டது பத்தாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு எல்லாம் மொத்தமா எங்க போயிடுச்சுங்க, மீன் பிடிக்க போயிடுச்சுங்க. மீன் ஒண்ணுமே கிடைக்கல. உடனே கட்டர் பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு கட்டர் இவர் எப்படி இங்க அடுப்பு போட்டாரோ, கடற்கரை ஓரத்துல அடுப்பு போட்டா அந்த காத்துல நெருப்பு நிக்குமா? தனித்தனியா ஆடுற வாய் தர சொல்லு, நிக்காது. அங்க அப்பத்தையும் போட்டு மீனையும் சுட்டு அந்த சூட்ல கங்குல கட்டை கொஞ்சம் எடுத்தா சப்புடு சில்லுன்னு போயிடுவியா? அதுக்காக நீங்க எப்படி தம் வச்சீங்களோ அதே மாதிரி கட்டை தம்முல வச்சுட்டு அங்கன போய் கேட்கிறாரு, பசிக்குது சாப்பிட்றதுக்கு இருக்குதா? உடனே பேதுரு பாக்குறாரு, இது கட்டர் என்று அறிந்து உடம்புல சட்டை இல்லாதனால லொடுகளுக்கு அப்படியே டக்குன்னு அங்க குதிச்சுட்டாரு. தேவன் அன்புள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. ஜீவனோட நீ எதை தேடி ஓடினியோ அது எங்க போட்டு வச்சிருக்காரு? உயிர் தெரிந்த பிறகு எங்க போட்டிருக்காங்க? தமிழ் புரியலையா? சட்டமா சொல்லுங்களையா? நீ எதை தேடி ஓடு, நீ எங்க போற? மீன் பிடிக்க போற. அது எங்க வச்சிருக்காரு? அங்கேயாவது உயிருள்ள மீன். இங்க எப்படி மீனை கழுவினாரு, எப்படி சுத்தம் பண்ணாரு, குடல் குந்தானிலாம் எப்படி எடுத்தாருன்னு தெரியல. மீன் அப்படியெல்லாம் சாப்பிட முடியாதுயா. அதனால
தலையை வெட்டினாரா குடல் எடுத்தாரா தெரியல இல்ல. இப்ப யார் அவருக்கு ஏதாவது அசிஸ்டன்ட் வச்சிருந்தாரா இல்ல. அப்ப என் தெய்வம் நீ இடம் தேடி ஓடுறியோ அது இங்கேயே நெருப்ப போட்டு அங்க ஒரு அணியில சொல்லணும். ஏன் அணியில சொல்லணும்? கடல் காய ஓரத்துல நம்ம ஊர்ல பீச்ல இந்த இது சொல்லுவானுங்க, இந்த சோளம் சொல்லுவான், நெருப்பு எவ்வளவு தூரத்துக்கு பறக்கும் சொல்லுவான், அந்த காத்துல அப்படி பறக்கும் இல்ல. இங்க இவர் நெருப்பு போட்டு வச்சிருக்காருயா. இன்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்படணும். உங்க ஆசீர்வாதத்துக்கு ஏசு எங்க என்ன பண்ணி வச்சிருக்காரு நீங்க எனக்கு தீர்க்கிறது சொல்லணும். நான் இதெல்லாம் தேடி ஓடல, அது கடைசியில இங்கேயே இருக்கிறியா. மீன் கொண்டு அழகா வச்சிருக்காரு. அப்ப மாவு எங்க கிடைச்சது? இல்ல சும்மா அப்பாவோட படிச்சு மீன் படிச்சு ஓட்டிட கூடாது. லேஸ்பட்ட விஷயமா அது. சும்மா ஒரு பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் உப்பு கூட, கொஞ்சம் தக்காளி கடா போட்டுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வேகலை, கொஞ்சம் அடிப்படி, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் செஞ்சு பாருங்க. வந்து அவரை கட்டி பிடிச்சேன், அப்படி வேர்த்துச்சு, உடம்பே பிரியாணி மாதிரி சுட சுட இருக்குது. எவ்வளோ கஷ்டம் இல்லவா? ஒரு விஷயத்த பேசுறது வேற, செய்யறது நீங்க ஆராதிக்கிறது. நீங்க என்ன மெசேஜ் சொல்லுங்க? செய்தியோட தலைப்பு என்ன? கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆகாரம் அருளினார். சரி, இவ்வளோ தூரம் உங்களுக்கு வச்சுக்கிறது ஞாபகம் இருந்தா, கர்த்தர் ஆகாரம் அருளினார். எப்ப? உயிர் தெழுந்த பிறகு கொடுத்தாரா இல்ல நானா கதை விட்டுட்டு போறேன்? சொல்லுங்கப்பா. எம்மாவூருக்கு போறப்ப என்ன செஞ்சாரு? அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவங்க கண்ணு தருது. எருசலேமுக்கு போயிட்டு அங்க மீன் துண்டங்களையும் அப்புறம் தேன் கூடு, அங்கே தேன் கூடு இருந்துச்சு. ஒண்ணுமே எனக்கு விளங்கலையப்பா. தேன் கூடு இருந்தது. அதை அவர் புசிச்சாரு போட்டுக்கா போடலையா? போட்டு எல்லா வசனத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார். நீங்க எல்லாம் கற்றக்குள்ள வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆகிருக்கும், எத்தனையோ வசனம் நிறைவேறாம இருக்கும். இன்னைக்கு இந்த உயிர் தெழுந்த நாள்ல என்ன கேட்கணும்? ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க இந்த திருவிழா நாங்க புசிக்க போறோம். புசிக்கும் பொழுது எங்க வாழ்க்கையில சில வசனங்கள் இன்னும் நிறைவேறல. ஏன்? இது ஒரு புது உடன்படிக்கை. போன மாசமும் திருவிழா நடத்தீங்க, 6 மாசம் வரை திருவிழா நடத்தீங்க, லட்சப்படி திருவிழா நடத்திட்டு இருக்கிறீங்க. அது பழைய உடன்படிக்கை. இது என்னது? இன்னைக்கு ஒரு திருவிழா இருக்கிறப்ப ஒரு கட்ட சத்தியம் பண்ணுங்க. உங்களோட வார்த்தையின்படி நான் கொஞ்சம் வாழ முயற்சி பண்றேன் ஆண்டவரே. என் சிந்தனையில நான் கொஞ்சம் பரிசுத்தமா இருக்க முயற்சி பண்றேன். கசப்பு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம். அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணணும்? அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் வாழ்றான் அப்படின்னு உன் மூளைக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா, நம்ம பிடிச்ச மாதிரி நம்மளாலே வாழ முடியல. நான் பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னொருத்தன் வாழ்வானா? உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல சொல்லு சொல்லு சொல்லு. ராஜாத்தி கரெக்டா சொல்லு 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 சொல்லு. இப்படி சொல்ல தரும். எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன சொல்லுங்களேன்? என்னாலே வாழ முடியல. எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றீங்களா என்ன? எனக்கே விருப்பம் இருக்குங்க, என்னங்க வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால என்ன செய்ய முடியல, வாழ முடியல. இந்த அழகுல சொல்லுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த தம்பி வாழ்வான்னு நான் எதிர்பார்க்கலாமா? எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அவர் வாழணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அவர் பேசணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், எனக்கு தகுந்த மாதிரி இவர் மாற்றணும்னு நினைச்சா இது ஆவர கதையா? அதனால அப்ப நம்ம யாருக்கும் சத்துருவா மாற மாட்டோம், யார் மேலேயும் கஷ்டத்து வராது. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்துட்டு போறோம். நம்ம எவன் வாழ்க்கையில போய் மூக்க நுழைக்கவே கூடாது. திருவிழுந்துக்கு ஆயத்தமாக போறோம், சில தீர்மானம். அப்ப அங்க கண்கள் திறக்கப்பட்டது, இங்க வசனங்கள் நிறைவேறிட்டு. இங்க படிங்க, அதுல என்ன படிங்க. அந்த அங்க என்ன மீன்லாம் எடுத்து சாப்பிடுவாரு, என்ன செய்யறாரு பாருங்க, எப்படி ஆகாரம் கொடுக்குறா பாரு. கறி நெருப்பெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்களா? சாப்பிடல சிஸ்டர். அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்கவில்லை. எதுக்கு இப்படி சிரிக்கிறாருன்னா, சாப்பிடுறாரு. அவங்க எல்லாரும் யாரை அரிசிட்டாங்க சொல்லுங்க? செத்து போன கடவுளா, உயிரோடு இருக்கிற கடவுளா? சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னது யாரு? பழைய ஏற்பாட்டுல அந்த காலத்துல யோபு சொன்னாரு, என் மீட்பர் நான் கடைசி நாள்ல அவர் கண்டிப்பா
பார்ப்பேன். நீங்க எத்தனை பேர் இயேசு, அதுதான் சொன்னேன், இயேசுவை ஆவியில பாருங்க. உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடி இயேசு உயிரோடு எழுப்பினார், சரி. ஆனால் நீங்க உயிரோடு இருக்கீங்களா? நீங்க உயிரோடு இருக்கணும்னா இங்க அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். எனக்காக ஒரு சிலர் தான் விட்டுடுங்க, நான் சொல்றேன். ஆனா கண்டிப்பா எல்லாரும் எடுத்திருப்பீங்க. ஞானஸ்தானத்துல நம்ம எல்லாரும் அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமென் சொல்லு. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தரோடு செஞ்ச உடன்படிக்கை, இந்த திருவிருந்து எடுக்கிறப்ப நீங்க எல்லாரும் உயிர்த்தெழப்படுகிறீர்கள். உங்க சரீரம் கிறிஸ்துவின் சரீரமா மாறுது, உங்க ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தமா மாறுது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க கூட ஒரு புதிய சத்தியத்தை பண்றேன். நீங்களும் இது வரைக்கும் வழக்கமா பண்ண ஜெபத்தெல்லாம் விட்டுட்டு இந்த வருஷம் உயிர்த்தெழுந்த பண்டிகையில ஏதாவது ஒரு புது சத்தியத்தை பண்ணுங்க. கத்துட்ட புது விண்ணப்பத்தை கேளுங்க. அப்பா நீங்க இதை செய்யுங்கப்பா, அப்பா இதை நான் செய்வேன்ப்பா. அவர் செய்யறத செய்யட்டுங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு கர்த்தருக்காக செய்வேன்னு அவரோட புது உடன்படிக்கை பண்ணுங்க. இந்த திருவிருந்தை நாங்க கொடுக்கிறோம். கண்டிப்பா நீங்க புசிக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். அது என்ன அற்புதம்னா, கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அப்ப இவ்வளவு நாள் அறியா வந்தீங்களான்னா, கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறத ஜனங்களுக்கு தெரியணும். ஏன் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கணும். எதுக்கு இந்த வியாதியஸ்தர் அங்கிருந்து வர வச்சீங்க? அவனுக்குள்ள ஏதோ ஒரு கர்த்தருடைய கிரியை நடக்குது. அல்லேலூயா. சொல்லுங்கப்பா. இந்த 6 மாசத்துல எவ்வளவு ஊழியம் தெரியுமா? ஆனா இப்ப ஒரு 3-4 பிரச்சனை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்னிக்கு மேல அட்ரினல் ஒரு கிளாண்ட் இருக்கு. அதுல எனக்கு கட்டி வந்து 2 கிளாண்ட்லயும் கட்டி வந்து ரத்தமா ஒண்ணுக்கு ஓடுது. எங்கேயுமே பேண்ட் சட்டையே போட முடியாது. அதுக்கு பிறகு கிட்னியில வேற கல். பத்தாத்துக்கு இந்த ஆம்பளைங்களுக்கு ப்ராஸ்டேட்னு ஏதோ ஒரு கிளாண்ட் இருக்குமா, அது வேற வீங்கிடுச்சு. ஒன்றுக்கே வராம அவ்வளோ கஷ்டம். இதுக்கு மத்தியில் எல்லா நாளும் ஊழியத்துக்கு போறப்ப என்னை பார்த்து எவனும் வியாதியஸ் சொல்லவே மாட்டான். ஏன்? கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஓ மூலமா நான் ஊழியம் செய்வேன். திரும்ப சொல்லுங்க, நான் உன் மூலமா என்ன செய்வேன்? அப்ப நம்ம அதுக்கு ஒப்பு கொடுத்தா கண்டிப்பா செய்வேன். அப்ப உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறத உங்க பக்கத்தால இருக்கவங்க பார்க்கணுமா வேண்டாமா? சொல்லுங்கப்பா. நீங்களும் மறிச்சீங்க, அவரோடு கூட எழுந்திருச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை வரணும். அதுதான் என்னோட மெசேஜ். நீங்க திருவிருந்து எடுக்கிறப்ப உயிர்த்தெழுந்த வல்லமை வரும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு 2 சடங்கு தான், 2 பிரமாணம் தான். ஒண்ணு தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது, இன்னொன்னு கர்த்தருடைய திருப்பந்தியை நம்ம ஆயத்தம் பண்றது. இது 2 பிரமாணம் தான் நமக்கு. ஒண்ணு அடக்கம், ஒண்ணு உயிர்த்தெழுது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை சந்தித்து ஆதாரம் கொடுக்க போகிறார். உங்க கண்கள் திறக்கப்பட போகிறது. நிறைவேறாத வார்த்தைகள் நிறைவேற்றி கொடுப்பார். உயிர்த்தெழுந்த வல்லமையினால நீங்க யாரை பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். இது நான் சொல்றது வந்து லேஸ் பண்றது இல்லை, அது ரொம்ப ஆழமான வார்த்தை. பிதாக்கள் வந்து இப்ப பாருங்க, நிறைய சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. டைம் ஆயிடுச்சு, எல்லாம் எழும்புங்கப்பா.